ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து நம்ம ஷாப்புக்காக ஹேங்கர்ஸ் அண்ட் மேனிக்யூன்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினதுன்னு தான் சொல்லணும். இது வந்து நாங்கள் ஒரு 2-3 டைம் நேர்லேயே போய் வாங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் போக முடியல. கோயம்புத்தூரில் ஒருத்தங்க கிட்ட தான் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் கோயம்புத்தூர் தானே நேரில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் போகவே முடியாதனால காண்டாக்ட் பேசிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ கையில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஹேங்கர்ஸும் மேனிக்யூனும் தான் வாங்கியிருந்தோம். ஓகே, நாங்கள் வந்து பார்சல் சர்வீஸோ பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, நம்ம லேட் பண்ண வேணாம், நம்மளுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டோம். ஓகே, நல்லா தான் இருந்தது. ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஓகே தான். பட் சில டேமேஜஸ் இருந்தது. அதை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம தான் நேரில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நான் வந்து கோயம்புத்தூர் போகிற ஒர்க் இருக்குது. ஸோ எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் அப்போ வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கோம். ஒரு வேளை போனோம் அப்படின்னா நான் நேரில் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையே பார்த்துட்டு நான் நல்லதாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவங்க மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியலை. இதை வந்து நான் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. நான் மேனிக்யூர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எல்லாமே ஓகே தான், சில டேமேஜஸ் தான் இருந்துச்சு. இதில் வந்து உள்ளேயே அதோட டூல்ஸ் மாட்டுறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் ப்ராப்பராக எப்படி மாட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு கைடுமே இல்லை. நாங்களாக பார்த்து யோசிச்சு தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். அவங்க தான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் கூட ஏதாவது ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருந்திருந்தால் இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இப்படி பண்ணணும்னு இருந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். மேபி நான் நேரில் போகிறப்ப அவங்கக்கிட்ட அதையும் கேட்டு பார்க்குறேன். பேக்கிங் ரொம்ப ஓகே தான், சூப்பராக தான் பண்ணியிருந்தாங்க. இப்போ பேக்கிங்னால் எதுவும் டேமேஜஸ் இல்லை. அந்த மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ஒரு சில இடத்துல டேமேஜ் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அதை நாங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பினோம். நான் அவங்களுக்கு இந்த வீடியோவிலே என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து இதில் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கல. ஜஸ்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து நேர்லேயே போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஆனால் நம்ம இந்த மாதிரி டேமேஜஸ் வந்ததுனால நேரில் கொண்டு வந்திங்கன்னா சேஞ்ச் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதனால் நம்ம நேரில் போகிறப்பவே அங்கே போய் அவங்க யூனிட்டில் என்ன இருக்குது எது இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்க எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து நான் விலாக் மாதிரியும் ஷேர் பண்ணுறேன். நம்ம வாங்கியிருந்த சைஸ் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ். இதில் நிறையா சைஸஸ் இருக்குது, நிறையா மாடல்ஸ் இருக்குது. அவங்கக்கிட்ட நம்ம கேட்கும்போதே ஃபஸ்ட்டு எல்லாமே வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாக சென்ட் பண்ணாங்க. சைஸஸ் அதாவது எம்எல் இந்த மாதிரி சைஸஸ்னு வைங்களேன். ஹைட்டும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது வந்து ஹெட் பார்ட் வந்து இந்த மாதிரி அலுமினியம் இருக்கிற மாதிரி, இதுவே வந்து வுட்டன் இருக்கிற மாதிரி வரும். ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் வரும். இது வந்து ஒரு 3700 அந்த ரேஞ்ச் வந்தது. கூடவே வந்து நம்மளுக்கு பார்சல் சர்வீஸ் வந்து எவ்வளோ வெயிட் எடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வெயிட் வந்து வரும். பெரியவங்க சைஸும் குழந்தைங்க சைஸு மென்ஸ் எல்லா சைஸுமே இருந்துச்சு. கலர் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் அந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அது ரெண்டும் இருந்தது. எனக்கு இன்னும் பர்சனலாக பிளாக் பிடிச்சதுனால நான் பிளாக் வாங்கினேன். இதில் கொடுத்துருந்த டூல்ஸ் அதுதான் பிரச்சனை. எப்படி மாட்டணும் என்னன்னு தெரில. அவரும் வந்து யோசிச்சு தான் மாட்டினேன். இப்போது பார்த்து ஃபிட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து தான் மாட்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இப்போ ஃபினிஷ் பண்ணி மாட்டி வச்சுட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் ஃபிட் பண்ணும்போது தனியாகவே எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு தான் யோசிச்சுருக்கேன். இது வந்து ஹைட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா ஹைட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் கம்மியும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதில் வந்து இந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஹேண்ட் அட்டாச் பண்ண முடியுமான்னு தெரியலை. இதில் என்ன டேமேஜ் ஆச்சு அப்படிங்கிறதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து குட்டியாக தான். இது ஐ திங்க் மேனுஃபேக்சரிங் அது கம் போடும்போது நல்லா போடலைன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஸ்டிச் மட்டும் விலகிடுச்சு. இது டிரான்ஸ்போர்ட்னால வந்தது மாதிரி தெரில. பட் எங்களுக்கு ஓகே. இது வந்து மேபி டிரான்ஸ்போர்ட்டர் நிறைய இருக்கிறதுனாலன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் இதை மாற்ற போகும்போது நான் டீட்டெயிலாக பார்த்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.